ஓ நோ, இன்னைக்கு லேட் ஆயிடுச்சே. ஷோ இன்னைக்கு சண்டே, அது மறந்து போயிட்டியா? சரி, அப்படி எங்க தான் கிளம்புற? இன்னைக்கு ரேஸ் இருக்கு. என் வாழ்க்கையிலேயே ஒரு மிகப்பெரிய ரேஸ் நான் இன்னைக்கு அட்டெண்ட் பண்ண போறேன். உன்னை எழுப்பினதுக்கு சாரிண்ணே. சரி சரி, நீ போகலாம், ஆனா கொஞ்சம் ஜாக்கிரதையா. அம்மா. ஆஹா, இங்க என்ன கலாட்டா பண்ணிட்டு இருக்க? எல்லாரோட தூக்கத்தையும் கெடுத்துக்கிட்டு இருக்க. குட் மார்னிங் மா. இன்னைக்கு எனக்கு ரேஸ் இருக்கு தெரியுமா? வாழ்க்கையிலேயே நான் அட்டெண்ட் பண்ண போற மிகப்பெரிய ரேஸ் இது. மறுபடியும் சைக்கிள் ரேஸ்க்கு கிளம்பிட்டியா? நேத்து நைட் ஃபுல்லா சைக்கிள் ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்த, அதனால தான் லேட்டா தூங்குனேன். சரியா? மா, இது ஒண்ணு சாதாரண சைக்கிள் இல்லமா, இது மவுண்டன் பைக், அதாவது MTB. அப்பா உருவாக்கும் போது நம்மளா இத பாத்துறோம். அப்படி இருந்து இதெல்லாம் கேக்குறீங்க? மறுபடியும் என்கிட்ட MTB பத்தி பேசக்கூடாது. இன்னைக்கு சண்டே, நீ எங்கேயும் போக கூடாது. எனக்கு உதவி பண்ணி ஆகணும், புரிஞ்சதா? என்னது உதவி செய்யணுமா? ஆளை விடுங்க, முடிஞ்ச நாளைக்கு செய்யறேனே. பை. நான் சொல்றத கொஞ்சம் கேட்டுட்டு போ. நாளைக்கு கேக்குறமா? ஷோவும் அவங்க அப்பா மாதிரியே ஆயிட்டான். 24 மணி நேரமும் MTB பத்தியே பேசிட்டு இருக்கான். அப்படியே அவங்க அப்பாவை உரிச்சு வச்சிருக்கான். இது சாதாரண ரேஸ் இல்ல. இன்னைக்கு நீ போட்டி போட போறது எக்ஸ் ஜோன்காக. உன்னை உருவாக்குனது என்னுடைய அப்பா. எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு ஃப்ளேம் கைசர். இன்னைக்கு போட்டியில நாம ஜெயிச்சே ஆகணும். ஓ ஷோ எங்க போனா? இன்னும் அவனை காணுமே. ஒரு முக்கியமான ரேஸுக்கு அவன் கரெக்ட் டைமுக்கு வந்துருவான். நீ தப்பு கணக்கு போடாத. எப்பவுமே இப்படிதான், அவன் ஓவரா நடந்துக்கிறான். ஏய், ரேஸ் இப்ப ஆரம்பிக்கணும். டைம் ஆகுது இல்லையா? ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கட்டும், அவன் நேரத்துக்கு வரலனா இந்த ரேஸ்ல தோத்து போயிட்டதா அர்த்தம். நீங்க தோத்து போயிட்டீங்கன்னா MTB கிரவுண்ட் எங்களுக்கு சொந்தமாயிடும். அப்புறம் ஷார்க் டூத்துக்கு இது சொந்தமாயிடும். எனக்கு எல்லாம் தெரியும். இந்த ரேஸ்ல நாங்க வின் பண்ணிட்டோம்னா நீங்க இந்த இடத்தை விட்டு போயிடணும். சொல்ல போனா இந்த மொக்க கிரவுண்டையே நாங்க MTBக்காக அருமையா டிசைன் பண்ணி வச்சிருக்கோம். உன மாத்தி மாத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு இதே வேலை. பின்னாடி வேற 2 பேரும் முணுமுணுன்னு பேசிக்கிட்டே இருக்கானுங்களே. நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன வேணாலும் நீங்க செய்யலாம். ஜெயிக்கிறவனுக்கு இந்த கிரவுண்ட் சொந்தம், அவ்வளவுதான். சரி சரி, புரியுது. இன்னைக்கு ஷோ வரலன்னு வையேன், இன்னைக்கு ரேஸ் நான் தான் ஓட்ட போறேன், பாருங்க. என்ன நீ இப்படியெல்லாம் பேசுற? நீ கொஞ்சம் வாய மூடு. நான் என் பிரதரோட இருக்கறனால ரேஸ் எப்படி ஓட்டணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். மக்கட்டோ கக்கேரு. எப்படி லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவா இந்த ஷோ மக்கேட்டோ. நீ வரமாட்டேன்ல நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எவ்வளவு நேரமா இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? விடிஞ்ச உடனே நாங்க 2 பேரும் கிளம்பி இங்க வந்தாச்சு. நீ இப்பதான் வர. ஓ, நீதானா ஷோ யமாட்டோ? என் பேரு காபு சாமே ஜீமா. நான் தான் ஷார்க் டூத்தோட லீடர். ஓ, நீதான் காபுசாமே ஜிமாவா? உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உண்மையிலே நீ பெரிய ஆள் தான்பா. நீ என்ன மாதிரி 5th கிரேடர் தான், ஆனா ஒரு டீமையே உருவாக்கி வச்சிருக்க. இங்க பாரு நண்பா, ஒரு வேலை செய். இந்த ரேஸ மறந்துட்டு என் டீம்ல வந்து சேர்ந்துக்க. இந்த ஐடியா எப்படி இருக்கு? நீ சரின்னு சொல்லிட்டா எப்பவும் போல இந்த இடத்துல நீ பிராக்டிஸ் பண்ணிக்கலாம், உன் இஷ்டத்துக்கு. ஆனா ஒரு விஷயம், நீ இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். இல்ல, உன்னோட பேச்சுல எனக்கு எந்த உடன்பாடும் கிடையாது. இந்த இடம் எனக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு இடம். இந்த இடத்துல எங்க அப்பாவுடைய நினைவுகள்லாம் இருக்கு. நல்லா யோசிச்சுக்க, அப்புறம் பரிதாபப்படுவேன். நல்லா மிரட்டுற, ஆனா எனக்கு பயம் இல்ல. நான் ரேஸுக்கு தயார். ஆமா, இவன் கிட்ட இருக்கிறது யாரோட பைக்? அவன் பைக் பார்க்க சூப்பரா இருக்கு. ரேஸ்ல அருமையா ஓடும். ஹேய், நீ நம்ம டீமுடைய லீடரா இருக்கலாம், ஆனா இந்த ரேஸ்ல நான் ஓட்டுறேன். தேவையே இல்ல, இந்த பொடிப்பையில நானே சமாளிச்சுப்பேன். இன்னைக்கு இவனை கண்டிப்பா நான் தோக்கடிப்பேன். ஆமா, உன்கிட்ட என்ன பைக் இருக்கு? இது பேரு ஃப்ளேம் கைசர். ஃப்ளேம் கைசரா? அந்த பேரை சொல்லி என்ன பயமுறுத்தலான்னு பாக்குறியா? ஓவரா பேசுற. போட்டி ஆரம்பிக்கிட்டோம், அப்ப தெரியும் உனக்கு இந்த பைக்கை பத்தி.
முதல்ல ரூல்ஸை சரியா தெரிஞ்சுக்க. யார் முதல்ல கீழே இறங்குறாங்களோ அவங்க தான் வின்னர். தோத்தவன் அப்படியே வீட்டுக்கு போயிடணும். ஓகே ஓகே, நீங்க ரெடியா பாய்ஸ்? 3 2 1 கோ! ஷோ நல்லா வேகமா போ. சூப்பரா தான் ஓட்டுற. இதுக்கு முன்னாடி நீ நிறைய ஜெயிச்சிருக்கலாம். அதனால என்ன தோக்கடிக்க முடியும்னு பகல் கனவு காணாத. ஷோ கண்ட்ரோல் பண்ணு. கிரேட், நீ கண்ட்ரோல் பண்ணிட்ட. சூப்பர். அது என்ன? கம் ஆன், பறந்து போ ஃப்ளேம் கைசர். அங்க நம்ம வந்துட்டு இருக்கே. ஷோ ஆ ஆ டாடி, இது என்னது? இது பேர் தான் ஃப்ளேம் கைசர். நீ பெரியவனானதும் இதில் ரைட் பண்ணலாம். இது ஒரு மவுண்டன் பைக். மவுண்டன் பைக்கா? இது எனக்காகவா? மவுண்டன் பைக்னா எம்டிபி சார்பா நம்ம மற்றவங்களுக்கு சேலஞ்ச் பண்ணலாம். இப்படி சேலஞ்ச் பண்ணுறதுனால நம்மளுடைய ஸ்கில்ஸை நம்மளால் வளர்த்துக்க முடியும். புது நண்பர்கள் கிடைப்பாங்க. எம்டிபி எவ்வளவு சுவாரஸ்யமானதுன்னு நீ வளர்ந்த பிறகு உனக்கே நல்லா தெரியும். இதால உனக்கு லாபம்தான். நீ என்னை விட சிறந்த ரைடர் ஆவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஃப்ளேம் கைசரை ஓட்டுறதுல உனக்கு எந்த ஒரு சிரமமும் இருக்காது. நான் உங்களை விட பெரிய சாம்பியன் ஆவேனா? கண்டிப்பா. அந்த நாளை தான் நானும் எதிர்பார்க்கிறேன். நீ பெரியவனானதும் நம்ம 2 பேரும் சேர்ந்து சைக்கிளிங் போகலாம் என்ன? ஆனா நீ எங்க போனாலும் ஃப்ளேம் கைசர்ல மட்டும்தான் போகணும். வேற எதுலயும் போகாத. ஏய் கக்கேரு, எழுந்துருப்பா. கக்கேரு எழுந்துரு. மக்கடு, நீ அது எழுந்துரு. என்ன ஆச்சு? இப்ப நாம எங்க இருக்கோம்? இத பாரு, நம்ம வேற ஒரு உலகத்துக்கு வந்துட்டோம் மட்டும் சொல்லிடாதப்பா. ஏற்கனவே ரொம்ப பயத்துல இருக்கு. நீங்களும் எம்டிவி ரைடர்ஸா பசங்களா? ஏன் இலாக்காவுக்குள்ள வர உங்களுக்கு என்ன தைரியம்? இங்க வந்து பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. நீங்க யாரு? நீங்க எல்லாம் யாரு? இங்க என்னதான் நடக்குது? நீ எதுக்கு இப்ப என் கண்ணத்தை கிரண? ஒருவேளை இது கனவா இருக்குமோன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அடுத்த தடவை செக் பண்ணனும்னா உன் கண்ணத்தை டெஸ்ட் பண்ணிக்க. ஓகே? என்ன எக்ஸோன்ல புது போட்டியாளர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. எக்ஸோனா? ஏய், ஒரு நிமிஷம் இருங்க. ஆமா, இது எதுக்காக எக்ஸோன்னு நீங்க சொல்றீங்க? என்ன காரணம்? என்ன பாஸ், இந்த பசங்களுக்கு என்ன நடக்குதுன்னு கூட இங்க தெரியல போல இருக்கே. எதுக்கு நேரத்தை வீணடிக்கிறீங்க? இவங்களோட ஆம்பளம் பிடிங்கிட்டு இவங்களை அனுப்பிடுங்க. கொஞ்சம் எல்லாரும் சும்மா இருக்கீங்களா? இங்க என்ன நடக்குதுன்னு ஒழுங்கா புரியுற மாதிரி சொல்லுங்க. அதோட நீங்க எந்த எம்ப்ளம் பத்தி பேசிட்டு இருக்கீங்க? இத தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? இடாட்டன் பேட்டில்ல யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாத்துடலாமா? இடாட்டன் பேட்டிலா? சரி, இந்த இடாட்டன் பேட்டில்னா என்ன? அத பத்தியாவது கொஞ்சம் சொல்றீங்களா? எல்லாத்தையும் உனக்கு தெளிவா சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. நிறுத்துங்க. இவர் யாருப்பா? யாருப்பா நீ? நீயே இவங்க கூட்டாளியா என்ன? இந்த பசங்க இப்பதான் எக்ஸோனுக்குள்ளேயே வந்திருக்காங்க. இவங்களுக்கு எக்ஸோனை பத்தி எதுவுமே தெரியாது. நீ போய் இவங்களை சேலஞ்ச் பண்றியே, இதெல்லாம் தப்பு. இங்க பாருங்க பசங்களா, இது எக்ஸோன். இது மத்த உலகத்தை மாதிரியே இருக்காது. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். வித்தியாசமா இருக்குமா? ஆமா, இந்த உலகம் ஏன் உருவாச்சுன்னு யாருக்கும் தெரியாது. ஏன் இருக்குன்னு தெரியாது. அதோட இந்த உலகம் எங்க இருக்குன்னு பல பேருக்கு தெரியாது.
முதல்ல நாங்களும் உங்க உலகத்துல தான் இருந்தோம். ஆனா எல்லா எம்டிபி ரைடர்ஸையும் அந்த டார்க் லைட் இங்க கொண்டு வந்து சேர்த்து. என்ன அந்த டார்க் லைட் தான் எங்களை இங்க கொண்டு வந்ததா? எம்டிபி ரைடர்ஸ் இங்க வந்தாங்கன்னா எம்டிபி பைக்ல இருக்கிற எம்பளம் ஒரு சேலஞ்சா போயிடுது. அப்புறம் அவங்க இந்த இடாட்டன் பேட்டில்ல போட்டி போட வேண்டியதா இருக்கும். ஜெயிக்கிறவன் ஆப்போசிட் டீமோட எம்பளம வாங்கிப்பான். இடாட்டன் பேட்டில்ல ஜெயிச்சு அவன் 10 எம்பளம் வாங்கினாதான் இங்க இருந்து அவன் உலகத்துக்கு போக முடியும். அப்படி அவனால ஜெயிக்க முடியலன்னா அவன் பாவம் வேற வழி இல்லாம இந்த எக்ஸோன்லயே மாட்டி தவிப்பான். ஏய், அனாவசியமா பேசாத. கொடிப்பயலே, நீ என்ன சொல்ற? ஏன் கூட போட்டி போட போறியா இல்லையா? சவாலை ஏத்துக்கிறியா? ஓகே, நான் போட்டிக்கு தயார். நீ என்ன சொல்ற ஷோ? இந்த இடத்துல ரேஸ் பண்றது சரியா இருக்கும்னு எனக்கு தோணல. இத பாருங்க, இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு எதுவுமே புரியல. ஆனா இந்த இடாட்டன் பேட்டில்ல நான் ஜெயிக்க விரும்புறேன். போறோம், 10ஐயும் தட்டுறோம், அதுக்கப்புறம் வீட்டுக்கு போறோம். என் கையில இந்த பைக் இருக்கிற வரைக்கும் என்னால இங்க எதை வேணாலும் சாதிக்க முடியும். இன்னும் ஏன் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? நான் ரேஸுக்கு தயார். இதுக்கு மேலேயே என்னால இங்க பொறுமையா நிக்க முடியாது. எதுவும் தெரியாம பேசுறான். ஏய் ஜம்முரோ, டிரைவ் லான்ச்சரை வெளியே எடு. இதை எடுத்துட்டு வரேன். என்ன மிஷின்லாம் கொண்டு வந்து இறக்குறானுங்க? ஆமா, இதெல்லாம் என்னது? இது ஹை பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்டர் கிட். இத டிரைவ் லான்ச்சர்னு சொல்லுவாங்க. இது இருந்தா நீ பைக்க ஃபாஸ்டா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீ ரொம்ப மோசமான ஆளா இருக்கியே. டிரைவ் லான்ச்சரை வச்சு ஒரு பையனை தோக்கடிக்க பாக்குறியே. உன்னை நான் கோழன்னு தான் சொல்லுவேன். நீ வீரனா இருந்தா சரிசமமா நின்னு போட்டியிடு. அனாவசியமா என்ன கோவப்படுத்தாத. ஜம்முரோ, இவனுக்காக ஒரு டிரைவ் லான்ச்சரை எடுத்துட்டு வா. எல்லாம் சரி, இந்த மிஷினை எப்படி ஆபரேட் பண்றது? முதல்ல இந்த லிவரை நீ இந்த மாதிரி இழுக்கணும். அப்புறம் 3 லைட்ல கீழே இருக்கிற 2 லைட் எரியறதுக்கு வெயிட் பண்ணு. உண்மையை சொல்லணும்னா இதை ஆபரேட் பண்றதுக்கு 2 ஆள் தேவையா இருக்கும். ஆனா நீ விரும்பினா இதை தனியாவும் ஆபரேட் பண்ணலாம். இதை நீ கரெக்டா ஆபரேட் பண்ணனா ஆரம்பத்திலேயே உன்னோட சைக்கிள் 100 மைல் வேகத்துல ஓட ஆரம்பிக்கும். அப்படியா? வாவ், உண்மையிலேயே இது ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த மிஷினை நானே ஆபரேட் பண்றேனே. இவன் பார்க்க என் அண்ணன் மாதிரியே இருக்கான். உன்னால ஒழுங்கா ஆபரேட் பண்ண முடியல? நோ ப்ராப்ளம். ஷோ யமாட்டோ, இந்த ஹெல்மெட்டை போட்டுக்க. ஓ, தேங்க்ஸ் a lot. ஹேய், ஒரு நிமிஷம் இருங்க. ஆமா, ஏன் பேர் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? இதெல்லாம் விளக்கமா சொல்ல என்கிட்ட நேரம் இல்ல. எடாட்டன் பேட்டில்ல கவனத்தை செலுத்தி ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. புரிஞ்சுதா? என்ன ஓவரால் டிக்கிறீங்க? சொல்லிட்டு போனதான் என்னவா? Come on, let's go! Come on, let's go. அதோ தூரத்துல ஒரு ஆண்டெனா தெரியுதுல்ல, அதுதான் நம்மளுடைய ஃபினிஷிங் லைன். ஓகே. முதல் தடவை இந்த மாதிரி ஒரு ட்ராக்ல நான் ரேஸ் பண்ண போறேன். அவரை பத்தி தெரியாமலே நான் சவால் விட்டுட்டேன். ஆனா அவர் யாரு, எப்படிப்பட்டவர்னு எதுவுமே எனக்கு தெரியாது. எது எப்படியோ இந்த ரேஸ் கண்டிப்பா சுவாரஸ்யமா இருக்க போகுது. அப்படித்தானே டாட்? கக்கேரோ, நம்ம 2 பேரும் சேர்ந்து இப்ப பலத்தை காட்டலாம். பறக்க தயாராரு ஃப்ளேம் கைசோ. இதுல வெற்றி நமக்கு தான் என் மனசு சொல்லுது. அதை நீ தான் எப்படியாவது உண்மையாக்கி காட்டணும். இடாட்டன் கோ கோ. ஆரம்பத்திலேயே யாரும் இவ்வளவு வேகமா வரக்கூடாது. என்ன எப்படி இருக்கு என்னுடைய ஃபீலிங்? இது போதுமா? இந்த பையன் யாருன்னு தெரியலையே.
முதல் தடவையா இந்த ரேஸ்ல கலந்துக்கறான், சும்மா அசத்திட்டு போறான், டென்ஷனே இல்லாம ஓட்டுறான். என்ன பேடு பார்த்துட்டு இருக்க? என்னால நம்ப முடியல, இவன் ஆரம்பத்திலேயே இந்த ஸ்பீட்ல போறானே. இப்ப என் திறமைய பாரு, என் திறமைய பார்த்து நீ அசந்துடுவ. அவன் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? எதுக்கு அவன் ஸ்பீட குறைச்சிட்டு போயிட்டு இருக்கான்? ஏதோ சதி நடக்குது. அவன் பின்னாடி இருந்து தாக்குவான்னு நினைக்கிறேன். ஜாக்கிரதை ஷோ. ஏய், ஏன் இப்படி பண்ற? உனக்கு ஸ்பீடா போக பிடிக்கல, வா நான் உனக்கு உதவி பண்றேன். இந்த வேகத்துல போனா உன்னால பிரேக் அடிக்க முடியாது, திரும்பவும் முடியாது. எங்கேயாவது முட்டி மோதிக்க போற. எதுக்காக இப்படி எல்லாம் நடந்துக்கிறான்? இது பெரிய சீட்டிங் ஆச்சே. உங்க ஆள் தப்பு பண்றான். இல்ல, அவன் எந்த தப்பும் பண்ணல. இந்த பேட்டில்ல 3 விதிமுறைகள் இருக்கு. நம்பர் 1, போட்டி நடக்கும்போது போட்டியாளர் மாறக்கூடாது. நம்பர் 2, ரேஸ்ல கலந்துக்காதவ இந்த ரேஸை தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணக்கூடாது. நம்பர் 3, போட்டியாளர்கள் நேரடியா தாக்கிக்க கூடாது. இந்த 3 போட்டியாளர்கள் செய்யலைன்னா எந்த தப்பும் கிடையாது. இதுதான் இடாச்சன் பேட்டில். சின்ன பையா, இப்ப பார். ஷூ. ஜெட் டைவ் டர்ன். வாவ். இது ஒரு அற்புதமான மூவ் ஷோ. சும்மா அசத்துறானே. இந்த ஸ்பீட்லயே அவன் ஜாஸ்மின் டேர்னை பண்ணியிருக்கானே. நான் எதிர்பார்த்ததை விட இந்த ட்ராக் ரொம்ப பயங்கரமா இருக்கே. இதுல எப்படி என்னால அவனை தோக்கடிக்க முடியும்னே தெரியல. இவன் பெரிய எம்டிபி ரைடரா இருக்கலாம், ஆனா இவன் என்ன முயற்சி பண்ணாலும் இடாட்டன் பேட்டில் இவனால ஜெயிக்க முடியாது. நான் தோத்து போக கூடாது. என் கையில ஃப்ளேம் கைசர் இருக்கு. என் டாட் மாதிரி நானும் ஒரு பெரிய எம்டிபி ரேசரா மாறணும். என் கூட முன்னால போட்டி போட முடியாது, நான் தான் ஜெயிக்க போறேன். ஃபயர்! ரெட் ஆன் ஃப்ளேம், ஃப்ளேம் கைசர். பனியாக் சூப்பரா பண்ணியிருக்கான். ஒரு தலை சிறந்த ரைடரால கூட இந்த அளவுக்கு ஜம்ப் பண்ண முடியாது. அவன் 10 மீட்டருக்கு ஜம்ப் பண்ணிருக்கானா பாரேன். அவன் ஜம்ப் அடிக்கும்போது காத்து அவனுக்கு துணையா இருந்திருக்கணும். கண்டிப்பா அவன் அதை சரியா பயன்படுத்தி இருக்கான். வெல் டன் ஷோ, உன்னால ஜெயிக்க முடியும். டாட், இன்னும் வேகமா போ. பிளாஸ்ட் அவுட், ஃப்ளேம் கைசர். இந்த புடிப்பைய பெரிய சாமர்த்தியசாலியா இருக்கா. வாவ். இது சூப்பர். நம்ம ஷோ ஜெயிச்சிட்டான். போச்சு, நம்ம பாஸ் இப்ப தோக்க போறாரு. உண்மையிலேயே இது என்னால நம்பவே முடியல. வாவ், நான் ஜெயிச்சிட்டேன். செம்ம டெக்னிக் பா. இந்த மூவ் நீ எப்ப கத்துக்கிட்ட? உண்மையை சொல்லணும்னா இதெல்லாம் எப்படி பண்ணனு எனக்கே தெரியாது. ஆனா எப்படியோ ஒரு வழியா ஜெயிச்சிட்டேன். நான் என்னுடைய தோல்வியை ஒத்துக்கிறேன். ஷோ யமாட்டோ, எக்ஸோனுடைய விதிப்படி தோத்தவன் அவனுடைய எம்ப்ளம வெற்றியாளனுக்கு கொடுக்கணும். இந்த பிடி. இந்த போட்டியில நீ ஜெயிச்சிட்ட, ஆனா உன் கூட ரேஸ் ஓட்டணும்னு என்னுடைய மனசு துடிக்குது. நீ ஒரு சாம்பியன், அதனால 10 எம்ப்ளம் ஜெயிச்சாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். கண்டிப்பா நான் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா எனக்கு இந்த இடாட்டன் பேட்டில் ரொம்பவே பிடிச்சிருக்கு தெரியுமா. நான் ரொம்ப என்ஜாய் பண்றேன். என்னை விட்டீங்கன்னா 24 மணி நேரமும் நான் ரேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நீ ரொம்ப வித்தியாசமானவன் நான் ஒத்துக்கிறேன். ஒத்துக்கிட்டுதான் ஆகணும், வேற வழி இல்லையே. என்னை ரொம்ப பாராட்டாத, எனக்கு அது பிடிக்காது. ஏன் நடிக்கிற? வந்துட்டாங்களா? யாரும் தப்பிக்க முயற்சி பண்ணாதீங்க. நான் தான் இந்த ஏரியா போலீஸ் கேப்டன். இங்க இருக்கிற சேஃப்டிக்கு நான் தான் இன்சார்ஜ். நீங்க இங்க இல்லீகலா ரேஸ் பண்றதுனால உங்களை நான் கைது பண்றேன். அதெல்லாம் சரி, இவங்க நம்மள அரெஸ்ட் பண்ண போறாங்க. நீங்களும் ஓடி போயிடுங்க. வாங்க, நாமளும் ஓடி போயிடலாம். ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க.
இங்க என்ன நடக்குது? எனக்கு எதுவுமே புரியலையே. இந்த எக்ஸோனே ரொம்ப விசித்திரமா இருக்கு. வீலிங் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல ஸ்பீட் அதிகமாக்கி அதுக்கப்புறம் ஹேண்டில மேல தூக்குங்க. கடைசியா உங்க உடம்ப பின்னாடி எடுத்துட்டு போங்க. இப்ப ஜாஸ் நைஃப் டர்ன் எப்படி பண்ணணும்னு தெரியுமா? பிரேக்கால ஃப்ரண்ட் டயரை லாக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அப்படியே மெதுவா பைக்கை திருப்புங்க. இப்போ பன்னி ஹாக். பைக்கை பெடல் பண்ணாதீங்க. முன் சக்கரத்தை மெதுவா மேல தூக்குங்க. அதுக்கப்புறம் பைக்கோட ஹேண்டில் பாரை உங்க பக்கமா மெதுவா இழுக்க முயற்சி பண்ணுங்க. நான் தான் ஷோ யமாட்டோ. ஹெல்மெட் போட்ட அண்ணியன் தான் எங்களை ஜெயில இருந்து வெளியே எடுத்தாரு. அந்த ஜெயிலுக்குள்ள ஒரு பேசக்கூடிய ஆந்தையை நாங்க சந்திச்சோம். மறுபடியும் ஒரு எம்டிபி ரைடர் எங்களை காப்பாத்த வந்தாரு. அதனால எங்களை போலீஸ் கிட்ட இருந்து காப்பாத்துவாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நாங்களும் தப்பிச்சோம். இதுன்னு நான் மணல்ல ரேஸ் பண்ணிட்டு இருக்கேன். இடாடன் ஜம்போடைய அடுத்த எபிசோட் தி எஸ்கேப் பேட்டில் ஆஃப் தி ராக்கி ஹில்ஸ். கோ ஃப்ளேம் கைசர்.